லண்டனுக்கு வந்தால் 10 லட்சம் சம்பளம் ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரியில் வந்து ஒரு ஏஜென்ட் வந்து ஒரு பாவப்பட்டவங்கள்ட்ட வந்து 20 லட்ச ரூபா ஆட்டையை போட்டிருக்காப்புல. அவங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் தந்தி நியூஸில் பார்த்தேன். உண்மையாக எனக்கு சங்கடமாக இருந்துச்சு. அவங்க ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வெளியில் அழுது பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலே வந்து இங்கே வரப்போகும்போது காசு இல்லாமல் தான் வரணும். சரி, ஒருவேளை காசு கொடுத்தாலும் வாழ்க்கையில் நல்லா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஏஜென்ட் மாதிரி நம்பி கொடுக்காங்க. சரி, நீங்கள் வாங்கினாலும் அவங்களுக்கு உண்மையாக வேலை வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? ஏமாற்றி பாவம் இன்றைக்கி வந்து அவங்க எவ்வளோ மன வழியில் இருக்காங்க. 16 லட்சம் கடன் வாங்கியிருக்காங்க. அது இன்னும் எவ்வளோ கஷ்டம். அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த மாதிரி ஏமாத்துறவங்களாம் உண்மையிலே சொல்கிறேன், கொஞ்ச நாளும் சோத்தை தின்னா அப்படி செய்ய மாட்டீங்க. அதனால் பாவப்பட்டவங்களாம் ஏமாத்தாதீங்க. இல்லை காசு வாங்கினாலும் அதுக்கு பண்ணி கொடுங்க காரியமாக. லண்டனுக்கு வந்தால் 10 லட்சம்னு அவங்களும் நம்பி கொடுத்துட்டாங்க. லண்டன்லாம் 10 லட்சம்லாம் அவர் MBA தான் முடிச்சிருக்காராம். 10 லட்சம் கிடைக்கும்னு அவரும் யோசிச்சுருக்கணும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அப்படிலாம் ஏமாறாதீங்க. நிறைய பேர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் இனிமேலும் வந்து இதெல்லாம் இந்த நியூஸ்லாம் நிறைய பேர் பாருங்கள். ஆனால் யூகேயில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு புரிஞ்சு வாங்க.